சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் தமிழ் புதிய பாடத்திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள அலகு 7 இருக்கக்கூடிய கண்ணியமிகு காயிதே மில்லத் அவரை பற்றிய தகவலை தான் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வகுப்பை நீங்கள் பார்த்துட்டாலே போதும், காயிதே மில்லத் பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் நம்மால் மிக எளிமையாக பதிலளிக்க முடியும். வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ளே போகலாம். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில் என்பதுதான் இவருடைய இயற்பெயர். இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளணும். காரணம் என்னென்னா, எப்பொழுதுமே டிஎன்பிஎஸ்சியில் இயற்பெயரை வைத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ காயிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். மக்கள் தான் இவரை என்னவென்று அழைக்கிறாங்கன்னா, அன்போட காயிதே மில்லத் என்று அழைக்கிறாங்க. காயிதே மில்லத் என்பது ஒரு அரபு மொழிச்சொல். இந்த அரபு மொழிச்சொல்லுக்கான பொருள் என்னன்னா சமுதாய வழிகாட்டி. இந்த அரபு மொழிச்சொல்லுக்கான பொருள் சமுதாய வழிகாட்டி. இவர் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக திகழ்ந்ததால் இவர் காயிதே மில்லத் என்று மக்களால் அன்பாக அழைக்கப்பட்டார். இவருடைய பிறப்பு ஜூன் 5ஆம் தேதி 1896. இவர் மறைந்தது அதே 5ஆம் தேதி தான். ஆனால் ஏப்ரல் 5ஆம் தேதி 1972. இவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேட்டை என்ற இடத்துல இவர் பிறந்திருக்கிறார். இவர் கண்ணியமிகு தலைவராக இருந்திருக்கிறார். பெரியார் அவரோட நெருங்கி பழகியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அறிஞர் அண்ணா அவர்களோட நெருங்கி பழகியிருக்கிறார். 1967 தேர்தலில் திமுக அரசு வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இவர் இருந்தார். இவருடைய வீட்டுக்கே சென்று அறிஞர் அண்ணா அவர்கள் ஆலோசனை நடத்தும் அளவிற்கு மிகப்பெரிய கண்ணியமிகு தலைவராக திகழ்ந்தவர் காயிதே மில்லத் அவர்கள். அதனால் இவர் கண்ணியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டிருக்கிறார். காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி என்பதுதான் காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கான பொருள். இவர் என்னென்ன பண்புகளை கொண்டு விளங்கியிருக்கிறார்னா, மிகவும் எளிமையானவர், நேர்மையானவர், கடின உழைப்பை தரக்கூடியவர், பொறுமையானவர், நாட்டுப்பற்று உடையவர், மொழிப்பற்று உடையவர் ஆகிய பல்வேறு பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கியவர் கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லோரிடமும் வேறுபாடு இல்லாமல் சமய நல் இலக்கணத்தை பேணி எளிமையாக பழகும் தன்மை கொண்டு விளங்கியவர் காயிதே மில்லத் அவர்கள். இவருடைய மிக முக்கிய பண்புகளில் ஒன்று சமய நல் இலக்கணத்தை பேணுதல். எளிமையானவர், நேர்மையானவர், கடின உழைப்பை உடையவர், பொறுமையானவர், நாட்டுப்பற்று மிக்கவர், மொழிப்பற்று மிக்கவர், சமய நல் இலக்கணத்தை பேணி எளிமையாக பழகும் தன்மை கொண்டவர் என பல்வேறு பண்புகள் ஒருங்கே கொண்டு இருந்தவர் தான் காயிதே மில்லத் அவர்கள். இவருடைய கல்வி பாருங்க, காயிதே மில்லத் அவர்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மா.தி.தா இந்து கல்லூரியில் படித்திருக்கிறார். மா.தி.தானா மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி என்று பொருள். மா.தி.தா இந்து கல்லூரியிலும், திருச்சியில் இருக்கக்கூடிய புனித வளனார் கல்லூரியிலும், சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலும் இவர் உயர்கல்வி பெற்றார். இவர் இளங்கலை பட்டம் பார்த்தீங்கன்னா பெறுவதற்கான தேர்வு எழுத போகிறாரு. அந்த காலகட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கம் நடந்ததால் தேர்வு எழுதுவதை விட்டுவிட்டு காந்தியடிகளின் பின் சென்றார். அந்த அளவுக்கு இவர் நாட்டுப்பற்று மிக்கவராகவும் திகழ்ந்திருக்கிறார். எனவே இவர் மா.தி.தா இந்து கல்லூரி, திருச்சி புனித வளனார் கல்லூரி, சென்னை கிறிஸ்தவ கல்லூரி போன்ற பல கல்லூரிகளில் படித்து உயர்கல்வியை பெற்றிருக்கிறார். இவர் கல்விக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை தான் அடுத்து நம்ம பார்க்கணும். இவர் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தில் படிப்பறிவு என்பது இவருடைய காலத்தில் மிக 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 குறைவாக இருந்திருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வியை முன்னேற்ற இவர் முயற்சி எடுக்கிறார். பல்வேறு நாடுகளுக்கு சென்று நிதியை திரட்டி கல்லூரி கட்டிடங்கள் கட்டுவதற்கு நிதியை திரட்டுகிறார். அதுபோல இவர் நடவடிக்கை எடுத்து திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி உள்ளிட்ட 14 கல்வி மையங்களை தொடங்கியிருக்கிறார். இவர் கல்வி நிறுவனங்களை தொடங்கி இருப்பதற்கு காரணமாக அமைந்த முதுமொழி என்னன்னா, கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற ஒரு முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இவ்வளவு கல்வி நிறுவனங்கள் இவர் உருவாக்க அடிப்படை காரணமாக
அமைந்த எண்ணம் என்னன்னா, கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருந்தவர் காயிதே மில்லத் அவர்கள். அதன் காரணமாகத்தான் 14 கல்வி மையங்களை இவர் தொடங்கியிருக்கிறார். இது மட்டும்தான் இவர் செய்த பணியா என்றால் கிடையாது. இவருடைய அரசியல் வாழ்க்கை பெரும் வரலாற்றை கொண்டது. இவர் இந்திய அரசியலமைப்பு எழுதுவதற்காக அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 1945 தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிந்த பிறகு 1948 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் 1946 முதல் 1952 வரை சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்டவர் காயிதே மில்லத் அவர்கள். 1952 58 வரை இந்திய நாடாளுமன்ற மேலவையான மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்தார். மேலவைனா மாநிலங்களவை, கீழவைனா மக்களவை. இப்போ 1952 முதல் 1958 வரை ராஜ்யசபா உறுப்பினராகவும் 1962, 1967, 1971 கேரளாவில் மஞ்சேரி என்ற மக்களவை தொகுதியில் 3 தேர்தலில் போட்டியிடுகிறார். 1962, 1967, 1971 அந்த தேர்தலில் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழ்நாட்டில் பிறந்து கேரளா மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் 1967 சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க மிகப்பெரிய பங்காற்றியவர் யாருன்னா காயிதே மில்லத் அவர்கள் தான். அந்த காலகட்டத்தில் 1967 காலகட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் இவருடைய வீட்டிற்கே சென்று ஆலோசனை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு மிகப்பெரிய அரசியல் வரலாற்றை உடையவர் கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத் அவர்கள். இவருடைய நாட்டுப்பற்று எப்படி இருந்ததுன்னா, இந்திய அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டத்தில் இவர் இளங்கலை பட்டம் படித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் ஒத்துழையாமை போராட்டத்தை துவங்குறாங்க. அந்த ஒத்துழையாமை போராட்டம் துவங்கப்பட்ட போது இவர் இளங்கலை பொதுத் தேர்வு எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்திய விடுதலைக்கு போராட வேண்டும் என எண்ணி தன்னுடைய இளங்கலை பொதுத் தேர்வை எழுதாம மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை போராட்டத்தில் பங்கு கொண்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட துவங்கினார். 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய போர் ஏற்பட்டது. அப்பொழுது இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் தனது ஒரே மகனை நான் இந்தியா சார்பாக போருக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக எழுதியிருக்கிறார். இந்த 2 விஷயமே போதும் இவர் இந்தியாவின் மீது எந்த அளவு நாட்டுப்பற்று உடையவர் என்பது தெள்ளத் தெளிவா நமக்கு தெரியுது. அதுபோலதான் தமிழ் மொழி பற்றும் இவருக்கு மிகவும் அதிகமாக இருந்தது. இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக இவர் செயல்பட்டார்னு நம்ம சொல்றோம். அப்படி இவர் செயல்பட்ட போதே இந்திக்கு எதிராகவும் தமிழுக்கு ஆதரவாகவும் இவர் குரல் கொடுத்திருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்பு மிகப்பெரிய அளவில் செல்லுது. இந்தி தான் தேசிய மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தும் நிலவி வருகிறது. அப்பொழுது நாடாளுமன்றத்தில் இவர் ஒரு பேச்சு முன்வைக்கிறார். என்ன பேச்சு முன்வைக்கிறார்னா, பழமையான மொழிகளில் ஒன்றை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என எண்ணினால் அது தமிழ் மொழிதான் என்று உறுதியாக சொல்வேன் என நாடாளுமன்றத்திலேயே கர்ஜித்தவர் காயிதே மில்லத் அவர்கள். காரணம் என்னன்னா, நாடாளுமன்றத்தில் ஒரு வாக்குவாதம் நடைபெறுகிறது. அந்த வாக்குவாதத்தில் எதிர்த்தரப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி ஹிந்தி, அதனால் ஹிந்தி தான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று வாதம் வைக்கிறாங்க. அதற்கு இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்தியாவில் காகங்கள் தான் அதிகமாக இருக்கு, அப்போ ஏன் நீங்கள் காகங்களை தேசிய பறவையாக அறிவிக்காமல் குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மயிலை தேசிய பறவையாக அறிவிச்சிங்கன்னு கேட்கிறார். அதுபோலத்தான் இந்தியாவில் அதிக மக்கள் பேசப்படும் மொழியாக ஹிந்தி இருந்தாலும் பழைய மொழியாகவும் இலக்கிய செறிவு கொண்ட மொழியாகவும் இருக்கிற ஒரே மொழி தமிழ்தான். மயில் எப்படி தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டதோ அதுபோல சிறப்பு கருதி தமிழ்தான் தேசிய மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் கர்ஜித்தவர் மக்களால் அன்போடு காயிதே மில்லத் என்று அழைக்கப்பட்ட முகமது இஸ்மாயில் அவர்கள். அவர் கூறிய மற்றொரு கூற்று பாருங்க, திராவிட மொழிகள்தான் இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழி, அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட
தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் காயிதே மில்லத் அவர்கள். இந்த 2 கூற்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கூற்று, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இவருடைய பண்புகளிலேயே மிக முக்கியமான பண்பு இவருடைய எளிமை தோற்றம்தான். இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது பல்வேறு திருமண நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அழைப்பு வரும். அப்பொழுது இவர் என்ன கூறுவார்னா, மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் நான் கலந்து கொள்ளவே மாட்டேன் என்றவர் யாருன்னா காயிதே மில்லத் தான். அவருக்கு இருந்த ஒரே மகனையும் ஆடம்பரம் இல்லாமல் மணக்கொடை பெறாமல் எளிமையாக நடத்தி முடித்தார் காயிதே மில்லத் அவர்கள். ஒரு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவருக்கு மகிழுந்து வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த மகிழுந்தில் செல்லாமல் பொது போக்குவரத்தை பயன்படுத்தியவர் யாருன்னா காயிதே மில்லத் அவர்கள் தான். எப்படி இவர் எளிமையின் சிகரமாக இருந்தாரோ அதுபோல இவர் நேர்மையின் சிகரமாகவும் இருந்திருக்கிறார். தனக்கு வழங்கப்பட்ட மகிழுந்தையும் அவருக்கு வழங்கப்பட்ட பெரும் தொகையையும் தான் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அளித்தவர் காயிதே மில்லத் அவர்கள். தனக்கு வழங்கப்பட்ட மகிழுந்தை பயன்படுத்தாமல் எப்படி பொது போக்குவரத்தை பயன்படுத்தினாரோ அதுபோல தமக்கு வழங்கப்பட்ட பெரும் தொகையை தான் துவங்க வைத்த கல்லூரிக்கே நன்கொடையாக அளித்தார் காயிதே மில்லத் அவர்கள். இவர் ஒரு கட்சியின் உறுப்பினராக இருந்தபோது அந்த அலுவலகத்தில் இவர் இருக்கிறார். அப்பொழுது இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு கடிதத்தை அனுப்ப வேண்டியிருக்கிறது. அப்போது இவருடைய கை காசை எடுத்து அலுவலக உதவியாளர்கிட்ட கொடுத்து அஞ்சல் விலையை ஒட்டி அனுப்ப சொல்றார். ஆனால் அலுவலக உதவியாளர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய அலுவலகத்திலேயே நிறைய அஞ்சல் விலை இருக்கு, அதை பயன்படுத்தலாமே என்று கேட்டபோது அவர் கூறிய கூற்று என்னன்னா, இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம், அதற்கு இயக்க பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று நேர்மையின் உச்சத்தில் நின்று கூறியவர் காயிதே மில்லத் அவர்கள். இந்த அளவிற்கு எளிமையின் சிகரமாகவும் நேர்மையின் சிகரமாகவும் நாட்டுப்பற்று மிக்கவராகவும் மொழிப்பற்று மிக்கவராகவும் சமய நல் இலக்கணத்தை பேணி பாதுகாத்தவராகவும் திகழ்ந்தவர் காயிதே மில்லத் அவர்கள். இவர் பெரியாரோடும் அண்ணாவோடும் நெருங்கி பழகியிருக்கிறார். பெரியாரும் அண்ணாவும் இவரை பற்றி என்னென்ன கூறியிருக்கிறாங்கன்னா, தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். இவர் மறைந்த பிறகு அந்த மறைவு சடங்குகளில் தந்தை பெரியார் கலந்து கொள்கிறார். அப்பொழுது அனைவருமே கேட்கும்படி இவர் ஒரு கூற்றை சொல்றார். அந்த கூற்று என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று தந்தை பெரியார் அனைவரும் கேட்கும்படி இவருடைய இறுதிச் சடங்கின் போது கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 கூற்றுமே நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய கூற்று தான். மிக மிக முக்கியமான கூற்று. நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எதிர்பார்க்கலாம். இவ்வளவு சிறப்புகளை உடைய காயிதே மில்லத் அவர்களுக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகளை பார்க்கணும். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு காயிதே மில்லத் நாகைப்பட்டினம் மாவட்டம் என்று தமிழக அரசு பெயர் சூட்டி இருக்கிறது. முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு காயிதே மில்லத் நாகப்பட்டினம் என்று பெயர் சூட்டினார். மத்திய அரசு என்ன செய்கிறாங்கன்னா, பொது கழகங்களில் மற்றும் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது, அதை எடுக்கணும்னு ஆணையிடுறாங்க. அதன் காரணமாக மீண்டும் நாகப்பட்டினம் என்றே தற்போது அழைக்கப்பட்டு வருகிறது அந்த மாவட்டம். அதற்கடுத்தது இவருக்கு மணிமண்டபத்தை தமிழக அரசு அமைத்திருக்கிறாங்க. எந்த வருடம்னா 2003 மணிமண்டபம் சென்னையில் இவருக்கு அமைத்திருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்புகளை தமிழக அரசு காயிதே மில்லத் அவர்களுக்கு செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கல்லூரிகளுக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் காயிதே மில்லத் அவர்களை பற்றி நாம் படிக்க வேண்டிய குறிப்புகள். இந்த குறிப்புகளை நீங்கள் படிச்சிட்டாலே போதும், நிச்சயமாக இதிலிருந்து தான் கேள்வி வரும். தெளிவாக வகுப்பை கவனித்து குறிப்பை எடுத்து வச்சுங்க. அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.